ராஜாக்களின் அபிஷேகம்ங்கிறது என்ன? ஆசாரிய அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம் என்று இருக்கிறது. தீர்க்கதரிசன அபிஷேகம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு முன்பாக போய் நிற்கிறவன். ஆசாரிய அபிஷேகம் என்பது என்ன? மக்களுக்கான பிரதிநிதியாய் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறவன், அவன் தான் ஆசாரியன். ஆனா கிங்ஸ் யாருன்னா, அவன் தான் சமூகத்துல போய் நின்று காரியத்தை செய்யக்கூடியவனா இருக்கிறான். அவன் தான் கிங், அவன் தான் ராஜா. இவங்க ரெண்டு பேரும் கடவுளுடைய பிரதிநிதியா மக்களுக்கும், மக்களின் பிரதிநிதியா கடவுளுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சொசைட்டிக்குள்ள நின்று தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை, அந்த அந்த பண்ற மாற்றங்களை, பரிமாற்றங்களை செய்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் ஒரு வேலையை யார் செய்யறாருன்னா, கிங்ஸ் தான் பண்றான், ராஜா தான் பண்றான். நான் சொல்றேன், நீங்க ராஜா, நீங்க ராணி. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்க, உங்க அடையாளமே ராஜா ராணி தான். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை உற்சாகப்படுறதுக்காக பாஸ்டர் சொல்றாரு போல, பிரதர் சொல்றாரு போல நினைச்சுக்காதீங்க. வேத வசனமே அப்படிதான் சொல்லுது. தம்முடைய இரத்தத்தினால் அவர் நம்மை பாவங்களற கழுவி நம்மை தேவனுக்கு முன்பாக நம்மை எப்படி ஆக்கி இருக்கிறார் என்றால், ராஜாவாக நம்மளை மாற்றியிருக்கிறார். நம்மை ராஜாக்களாக்க அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? மாற்றியிருக்கிறார். ஒரு கிங்கா அவங்கள அவர் மாற்றிருக்கிறார். அப்போ நீங்க தேவனுக்கு முன்னாடி நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா, ராஜாவா இருக்கிறீங்க. ஒரு ராஜரீக அபிஷேகம் உங்க மேல இருக்கு. அப்போ நீங்க ராஜா. நீங்க சொல்லலாம், நான் இப்படிங்க ராஜா. தேவன் சொல்லிட்டாரு நீங்க ராஜான்னு, தேவன் சொல்லிட்டாரு உங்களை ராணின்ட்டு. தேவன் உங்களை என்னன்னு சொன்னாலும் அப்படியே உங்களை கூப்பிடுங்க. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அதனால நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஒரு அதிகாரம் வெளிப்படும், அங்க ஒரு மகிமை வெளிப்படும்.